போலி வாழ்க்கை. கண்ணியமான கணவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, என்ன சொல்ல வருகிறேன் என்றால், மனைவியோடு அன்பாக இருக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை, குழந்தைகளோடு இரக்கமாக இருக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை. அவர்களை சந்தோஷப்படுத்துவதற்காக வேண்டி சம்பாதிக்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மறக்க வேண்டாம் என்று சொல்லுகிறேன். அவர்களுக்காக சம்பாதிக்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய தொழுகைகளை கலாவாக்கி விட்டுத்தானா இப்படியானவர்களை சந்தோஷமாக்கிவிட்டு நாம் போக வேண்டும்? நாளை கபருக்குள் அவர்களுக்கு எங்களுக்கு என்ன செய்ய முடியும்? கண்ணியமான கணவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, உலகம் போலியான வாழ்க்கை. சொன்ன அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அல் குர்ஆனிலே சொல்கிறான், குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத், உலகத்திலே பிறந்த ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தாக வேண்டும். இங்கே ஸாயிகத் என்ற வார்த்தை பிரயோகிக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மௌத்தை சுவைக்க வேண்டும், டேஸ்ட் பண்ண வேண்டும், ருசி பார்க்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறான். தஃசீருல் உலமாக்கள் இந்த ஆயத்துக்கு விளக்கம் எழுதுகின்ற பொழுது, மௌத் என்பது அவரவருடைய அமலுக்கு ஏற்ற மாதிரி அவர்களுடைய நாக்குக்கு ருசியை கொடுக்கும். சில பேருக்கு தேனை விட இனிப்பாக இருக்கும், தேனை விட இனிப்பு. இன்னும் சில பேருக்கு வேப்பெண்ணையை விட மிக கசப்பானதாக இருக்கும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கண்ணியமானவர், கல்லா இதா பலகத்தி தராக்கிய வகீல மன் ராக். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கியாமத்துடைய சில பயங்கர அமைப்புகளை, நிகழ்வுகளை சொல்லிவிட்டு எங்களை பார்த்து சொல்லுகிறான். கியாமத்துடைய நாளை பற்றி சொல்லுகின்ற பொழுது நீங்கள் நினைக்கிறீர்களா, இன்னும் எத்தனை லட்சம் வருஷம் இருக்கிறது, இன்னும் எத்தனை ஆயிரம் வருஷம் இருக்கிறது, அதற்கு சூர் ஊதப்பட வேண்டும், அதற்கு பிறகு ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு பின்னால் திரும்ப சூர் ஊதப்பட வேண்டும், மக்கள் உயிர் பெற்று எழுப்பப்பட வேண்டும், கியாமத்திலே 50,000 வருடம் இருக்க வேண்டும், அதற்கு பிறகுதான் நரகமோ சுவர்க்கமோ, அவ்வளவு காலம் இருக்கிறதே, அதை ஒரு பக்கம் வையுங்கள், இருக்கின்ற இந்த வாழ்க்கையை அனுபவிக்கப்படுங்கள் என்று சொல்லுகிறீர்களா? அவ்வளவு காலம் போக வேண்டிய அவசியம் கிடையாது. கல்லா, மனிதனை நீ நினைக்கிற மாதிரி அல்ல. ஒவ்வொரு மனிதனுடைய கியாமமும் இதா பலகத்தி தராக்கிய வகீல மன் ராக், அவனுடைய ரூஹ் இழுக்கப்பட்டு இழுக்கப்பட்டு தொண்டை குழியை அடைந்து விட்டால் அவனுடைய கியாமம் ஆரம்பித்துவிடும். அது ரொம்ப பயங்கரமானதாக இருக்கும். அவனை சூழ்ந்திருக்கின்ற குடும்பங்கள் இருக்கிறார்களே, வகீல மன் ராக், இவர்களுக்கு யார் ஓதி ஊதுகிறது, இவர்களுக்கு யார் மந்திரிக்கிறது, இவர்களுக்கு யார் வைத்தியம் பார்க்கிறது என்றெல்லாம் அவர்கள் பறந்து பட்டை கட்டுவார்கள். ஆனால் அந்த மௌத்தோடு போராடுகின்ற மனிதன் இருக்கிறானே, மலக்குல் மௌத்தோடு போராடுகின்ற மனிதன் இருக்கிறானே, அவன் அறுதியிட்டு உறுதியாக உணர்ந்து கொள்வான், அறிந்து கொள்வான், புரிந்து கொள்வான், தெரிந்து கொள்வான். இந்த உலகத்தை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நான் மறுமையை நோக்கி செல்கிறேன் என்பதை அவன் புரிந்து கொள்வான். 2-3 மாதங்களுக்கு முன்னால் கண்டியில இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு வைத்தியர், டாக்டர், திடீரென்று சுகையினமாக இருந்து வைத்தியசாலையிலே இருந்து டிக்கெட் பெட்டி அவரை வீட்டுக்கு போக வேண்டும் என்று அடம்பிடித்து வீட்டுக்கு வந்து சேர்ந்ததும் சுமார் இரவு 9:30 மணி இருக்கும். உடனடியாக ஒரு அழைப்பு வந்தது, அவசரமாக வர வேண்டும் என்று. அவசரமாக வீட்டிலே இருந்து அந்த நோயாளியை பார்க்க சென்றால், வீட்டிலே 2 மகன் டாக்டர், இன்னும் 2 பேர் பெரும் பெரும் பட்டதாரிகள், எல்லாரும் வீட்டிலே சூழ்ந்திருக்கிறார்கள். இவர்கள் கட்டிலே படுத்திருக்கிறார்கள். கண்ணியமான கணவான்களே, இந்த ஆயத்திற்கு நேரடியாக உலகத்திலே நான் முகம் கொடுத்த ஒரு சம்பவம் இது. இவர்கள் எல்லோரும் பெரிய பெரிய வைத்தியர்களுக்கு, பெரிய பெரிய டாக்டர்மார்களுக்கு தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு அழைப்பு விடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வைத்தியர் என்ன செய்தார், மகன்மார்களை கொஞ்சம் அப்புறம் போக சொல்லிவிட்டு என்னுடைய காதை அவருடைய வாய்க்கு பக்கத்திலே எடுத்து சொல்லுகிறார், ஹஜ்ரத், கொஞ்சம் கொஞ்சமாக நான் மரணித்துக் கொண்டிருக்கிறேன், இந்த உலகத்தை விட்டு பிரிந்து கொண்டிருக்கிறேன், கடைசியாக நான் என்ன செய்ய வேண்டும் செய்ய, நான் செய்துவிட்டு செல்கிறேன் என்றார். கலிமாவை சொல்லிக் கொடுத்து, குல்சூராவை ஓதிக் கொடுத்து, அவர்கள் அதே கலிமாவோடு இந்த உலகத்தை விட்டு பிரிந்து விட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான். குடும்பத்தினர்கள் சூழ இருப்பவர்கள் எல்லாம் இவரை எங்கே கொண்டு போவது, எங்கே அட்மிட் பண்ணுவது, யாரை கொண்டு வந்து ஓதி பார்ப்பது, யாரிடத்திலே மந்திரம் பார்ப்பது, எங்கே போய் வைத்தியம் பார்ப்பது என்று இவர்கள் திட்டம் போடுவார்கள். ஆனால் அந்த மரணத்தோடு போராடுகின்ற மனிதனுக்கு தெரியும், கொஞ்சம் கொஞ்சமாக நான் அல்லாஹ்வை சந்திக்க சென்று கொண்டிருக்கிறேன், என்னுடைய ரூஹ் கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து கொண்டிருக்கிறது. இதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான். ஒவ்வொரு ஆத்மாவும் இந்த கட்டத்தை அனுபவித்தே தீர வேண்டும். சாதாரணமான கட்டமா இது? கண்ணியமான சகோதரர்களை, நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டால், அல்லாஹ் மௌத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது ஒரு இடத்திலே குல் இன்னல் மௌத், நபியை சொல்லுங்கள், அல்லாஹ் வரைவிலக்கணம் சொல்லுகிறார். நிச்சயமாக மரணமாகிறது. மரணம் என்பது மௌத் என்பது இருக்கிறதே சொல்லிவிட்டு வெறுமனே அந்த மௌத்தை அல்லாஹ் சொல்லாமல் அதற்கு ஒரு வரைவிலக்கணம் சொல்லுகிறார். அல்லதி தபிர்ரூன மின்ஹு, நபியை பார்த்து சொல்லுகிறான், உங்கள் உம்மத்தினர்களை பார்த்து சொல்லுங்கள்,
எந்த மௌத்து எனக்கு வரக்கூடாது என்று விரண்டு ஓடுகின்றீர்களோ, மௌத்து வரும் அதிலே சந்தேகம் இல்லை. ஆனாலும் இன்னும் கொஞ்சம் உலகத்திலே வாழ வேண்டும், இன்னும் கொஞ்சம் நான் சம்பாதித்து வைத்ததை அனுபவிக்க வேண்டும், இன்னும் கொஞ்சம் என்னுடைய பேர குழந்தைகளோடு நான் கொஞ்ச வேண்டும், இன்னும் கொஞ்சம் என்னுடைய குடும்பத்தினர்களை பார்த்து நான் சந்தோஷப்பட வேண்டும், இன்னும் கொஞ்சம் எல்லாம் முடிந்து விட்டது, என்னுடைய 2 குமரி பெண்கள் இருக்கிறது, அதை கரை சேர்த்து விட்டால் போதும், மௌத்தாகினாலும் பிரச்சனை இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்களே, பேசக்கூடியவர்கள் இருக்கிறோமே. கண்ணியமான கணவான்களே, எங்களை பார்த்துதான் அல்லாஹ் சொல்லுகிறான், அல் மௌத் அல்லதி தஃபிர்ரூன மின்ஹு, விரண்டோடுகிறீர்கள். இன்னும் இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்வதாக இருந்தால், சிறியொரு தலைவலி வந்தாலும் ஆயிரக்கணக்கான ரூபாய்களை கொடுத்து அங்கே போலிலே இருந்து ஸ்பெஷலான டாக்டர்மார்களை பார்த்து அவர்களை பரிசோதித்துக் கொள்கிறோம். ஆரம்ப காலத்திலே மாதிரி கிடையாது. சிறியோரு தலைவலி வந்தாலும் பயம், நெஞ்சு வருத்தம் வந்தாலும் பயம், வயிற்று வலி வந்தாலும் பயம். எல்லா வேலையை விட்டுவிட்டு வைத்தியம் பார்ப்பதற்கு முன்னுரிமையை கொடுக்கிறோம் என்றால் அதனுடைய மறைமுகமான காரணம், நான் மௌத்தாகிவிடக் கூடாது. இதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறார். எந்த மௌத்தை விட்டும் விரண்டோடுகிறீர்களோ, நீங்கள் எங்கு ஓடினாலும் அதை விட்டும் தப்ப முடியாது. அது வந்து உங்களை பிடித்தே தீரும் சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒவ்வொரு நாளும் ஹஜ்ரத் மலக்குல் மௌத் அலைஹி ஸலாத்து வஸலாம் ஒவ்வொரு மனிதனையும் 5 விடுத்தம் வந்து பார்க்கிறார். ஒரு நாளைக்கு 5 விடுத்தம். உலகத்துள்ள 600 கோடி பேரா, 600 கோடி பேரிடத்திலும் ஒரு நாளைக்கு 5 தடவை போகின்ற ஒரே மலக்குல் மௌத் அலைஹி ஸலாத்து வஸலாம். லைலத்துல் கத்ருடைய இரவிலே அவர்களுடைய கையில் ஒப்படைக்கப்பட்ட அந்த பட்டோலையை பார்க்கிறார்கள். அந்த பட்டோலையின் பெயர் லிஸ்டிலே இந்த மனிதன் இருக்கிறானா என்று பார்க்கிறார்கள். ஒரு நாள், ஒரு தினம் அல்ல, ஒரு முழு வருடமும் பார்க்கிறார்கள். ஒரு முறை 2 முறை அல்ல, ஒரு நாளைக்கு 5 விடுத்தம் பார்க்கிறார்கள், தேடுகிறார்கள், பரிசோதிக்கிறார்கள். கண்ணியமான கனவான்களை, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த மௌத்து நிச்சயமாக வரும், சத்தியமாக வரும். அது சாதாரணமான ஒரு அமைப்பு அல்ல. அது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் வந்தது. அவர்களையும் அல்லாஹ் மௌத்தாக்கினான். அவர்களும் சக்கராத்துடைய கட்டத்தில் குரல் கொடுத்தார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் அலா இன்னலில் மௌத்தி லஸக்கராத், லா இலாஹ இல்லல்லாஹ். அறிந்து கொள்ளுங்கள் மனிதர்களே, மௌத் என்பதற்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. சக்கராத் ரொம்ப கடினமானது. பச்சை தண்ணீரினால் ஒத்தி ஒத்தி அவர்களுடைய நெற்றி அங்கே ஒத்தப்பட்டது. ஈர தண்ணீரை எடுத்து தேய்த்துக் கொண்டார்கள். நெற்றி வேர்வை கொடுத்ததை மிகவும் சிரமப்பட்டார்கள். அலா இன்னலில் மௌத்தி லஸக்கராத், நிச்சயமாக மரணத்திற்கு இவ்வளவு சக்கராத் இருக்கிறது என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே குரல் கொடுத்தார்கள் என்றால், கண்ணியமான கனவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த மௌத்தை நாம் அதிகமாக நினைக்க வேண்டும். ஒரு மனிதனுக்கு அதிகமாக மௌத்தை நினைத்தால் அவனுடைய உள்ளம் அப்படியே மிருதுவானதாக ஆகிவிடும். யார் அதிகமாக மௌத்தை நினைக்கவில்லையோ அவனுடைய உள்ளம் கல் நெஞ்சம் உள்ள உள்ளமாக மாறும். அதற்குரிய சில அறிகுறி, தொழுகையுடைய அதான் சத்தம் கேட்டால் மஸ்ஜிதுக்கு போக வேண்டுமே என்ற எண்ணம் வராது. அதிகாலையிலே குளிரிலே காற்றோடு அலைமோதிக்கொண்டு வருகின்ற அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம், இந்த இன்பமான இனிமையான தூக்கத்தை விடவும் அதை துறந்து விட்டு நீ எழுந்து குளிரிலே நடந்து மஸ்ஜிதுக்கு செல்வது உனக்கு சிறந்தது என்ற அந்த அழைப்பொலி கேட்கும் பொழுது அந்த படுக்கையிலே இருந்து எழும்ப தூண்டாது. அது மாத்திரமல்ல, ஆக விசேஷமான அறிகுறி, துஆ கேட்கின்ற பொழுது கண்ணீர் வராது. ஒரு சொட்டு கண்ணீர் வடிக்கின்ற பாக்கியம் யாருக்கு கிடைக்கிறதோ பயங்கரமான நரகத்தின் நெருப்பையே அணைக்கும் ஆற்றலை அல்லாஹ் கொடுக்கிறார். ஆனால் சில பேருக்கு அது வருவதில்லை. வராவிட்டாலும் வருவது போன்றாவது நடித்துக் கொள்ளுங்கள் என்றார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதற்கெல்லாம் காரணம் மௌத்தை அதிகமாக நினைக்காமல் இருப்பது. அக்ஹிரு ذிக்ர ஹாதிமில் லzzat, உலகத்தில் உள்ள எல்லா இன்பங்களையும் தவிடுபொடியாக்கக்கூடிய பயங்கரமான நிகழ்வாகிய அந்த மௌத்தை அதிகம் நினைத்துக் கொள்ளுங்கள். திடீரென்று நான் மௌத்து வந்து விட்டால் என்னுடைய நிலைமை என்ன? எத்தனை பாவம் செய்திருக்கிறேன், எத்தனை பாவத்திற்கு தௌபா செய்திருக்கிறேன், எத்தனை ஹத்து வாங்கக்கூடிய பாவத்தை செய்திருக்கிறேன், எத்தனை முறை ஹத்து வாங்கி இருக்கிறேன். அல்லாஹ்வை நான் சந்திக்க வேண்டுமே, பரிசுத்தமான நிலைமையிலே நான் இருக்கிறேனா, அசுத்தமானவனாக நான் இருக்கிறேனா? ஹஜ்ஜுக்கு போகிறோம், வருகின்ற பொழுது எல்லோருக்கும் கிஃப்ட் எடுத்துக் கொண்டு வருகிறோம், பரிசில்கள் கொண்டு வருகிறோம். அவர் வருவாரை என்னை சந்திக்க, இவர் வருவாரை எனக்கு சலாம் கொடுக்க, அவர் வருகின்ற பொழுது சொன்னார்களே இதை எடுத்துக்கொண்டு வாருங்கள் என்று தேடி தேடி கண்டுபிடித்து, சிலருக்கு முசல்லா, சிலருக்கு தொப்பி, சிலருக்கு தஸ்பீ, சிலருக்கு மிஸ்வாக், சிலருக்கு ஜம்சம், சிலருக்கு பேரீச்சம்பழம் கொண்டு வருகிறோம். சிரித்த முகத்தோடு கொண்டு வந்த பரிசில்களை பகிர்ந்து கொடுக்கிறோம். சில பேரை நாம் பார்த்திருக்கிறோம்,
போய் வருகின்ற பொழுது ஏதோ ஒரு சிறு தடங்களின் காரணத்தினால் அவர்கள் போட்ட பேகேஜ் எந்த ஒன்றும் இலங்கைக்கு வந்து சேர்ந்திருக்காது. கைசேதப்படுகிறார்கள், கண்ணீர் வடிக்கிறார்கள். என்னுடைய பேரை குழந்தைக்கு, என்னுடைய பேர பிள்ளைகளுக்கு விளையாட்டு பொருள் கொண்டு வந்தனே, அதை அந்த பிள்ளைகளுடைய முன்னால் கொண்டு போய் வைக்காமல் எங்கனும் அந்த முகத்திலே முழிப்பேன். குறைந்தபட்சம் பேரித்தம்பளமும் சம்சமுமாவது வந்திருந்தால் வீட்டுக்கு சலாம் கொடுக்க வருகின்றவர்களுக்கு கொடுத்து ஆறுதல் படுத்தி இருப்பேனே, எங்கனும் அவர்களுடைய முகத்திலே விழிப்பேன். எடுத்த தொப்பி பார்சலை காணவில்லையே, அதை கொடுக்காமல் ஊர் ஹஜ்ரத்தை போய் நான் எப்படி பார்ப்பேன் இந்த சிந்தனை வருகிறதா இல்லையா? இயற்கையிலே வருகிறது, மனித சுபாவம். கண்ணியமானவர்களே, நிச்சயமாக சத்தியமாக இதே உலகத்திலே இருக்கின்ற நாம் எங்களை படைத்து இந்த உலகத்திற்கு அனுப்பிய அல்லாஹ்வின் திருமுகம் முன்னால் நிறுத்தப்படுகிறோம். அவன் கொண்டு வர சொல்லி இருக்கிறானே தொழுகையை, எவ்வளவு தொழுதிருக்கிறோம். அவன் கொண்டு வர சொல்லி இருக்கிறானே சதகாக்களை கொடுத்து 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 மறுமையுடைய அந்த சேமிப்பு வங்கியிலே போட்டு வையுங்கள் என்று சொல்லி இருக்கிறானே, எவ்வளவு போட்டிருக்கிறோம். உலகம் முழுவதற்கும் ஒரே குர்ஆன் இறக்கப்பட்ட அல் குர்ஆன். யாராலும் நினைத்தாலும் கூட அதிலே ஒரு எழுத்து அல்ல, ஒரு நுக்தாவை கூட மாற்ற முடியாது. எப்படி மாற்ற முடியாது? என்ன செய்தாலும் அதை மாற்ற முடியாது. அது எப்படியோ தெரியாது. ஏன்? அதை அல்லாஹ் பாடம் எடுத்திருக்கிறானே, பொறுப்பெடுத்திருக்கிறானே. அந்த அல் குர்ஆனை எத்துணை விடுத்தம் தமாமாக்கி இருக்கிறோம். 50 வருடம் 40 வருடம் 60 வருடம் வாழ்ந்திருக்கிறோமே, எத்துணை விடுத்தம் ஒட்டுமொத்தமான குர்ஆனையும் இந்த கண் மாணிக்கங்களால் பார்த்து தமாம் செய்திருக்கிறோம். கண்ணியமான கனவான்களே, எங்கனும் அந்த அல்லாஹ்வின் முன் போய் நிற்க போகிறோம். யா அய்யுஹல் இன்சான் மா கர்ரக பிரப்பிக்கல் கரீம். ஏ மனிதனே, இவ்வளவு நியமத்துகளையும் அருட்கொடைகளையும் உனக்கு தேவையான அழகான தோற்றத்தை தந்திருக்கிறேன். திடகாத்திரமான கால்கள், அழகான கைகள், பார்ப்பதற்கு கண்கள், கேட்பதற்கு காது, பேசுவதற்கு நாவு, தொழிலுக்கு கடை, அழகாக உன்னுடைய இன்பங்களை கழிப்பதற்கு மனைவி, கொஞ்சுவதற்கு குழந்தை, எல்லா அமைப்புகளையும் தந்து உன்னை கண்ணியப்படுத்தி இருக்கின்ற இந்த சங்கையான ரப்புக்கு துரோகம் செய்ய உனக்கு எப்படி மனது வந்தது? ஏன் என்னை தொழாமல் இருக்கிறாய்? ஏன் என் அல் குர்ஆனை எடுத்து பாராமல் இருக்கிறாய்? ஏன் ஏழைகளுடைய கண்ணீரை துடைக்காமல் இருக்கிறாய்? ஏன் மௌத்தை நினைக்காமல் இருக்கிறாய்? இதுதான் இந்த ஆயத்துடைய அர்த்தமாக கருத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதிகமாக மௌத்தை சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ்வை சந்திக்கும் அந்த சந்திப்பை சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒவ்வொரு நபிமார்களும் மௌத்தை, சக்கராத்தை ஒவ்வொரு விதமாக வர்ணித்திருக்கிறார். லவ் அன்ன அலம ஷாரத்தி மினல் மய்யித் உவி அலா அஹ்லி ஸமாஇ வல் அர்த் லமாது குல்லுஹும் ஜமீஆ அவ் கமா قال அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். அத்-தذكرா என்ற கிதாபில் இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த ஹதீஸை பதிவு செய்திருக்கிறார். மரணத்தோடு போராடுகின்ற சக்கராத்திலே உருண்டு புரண்டு கொண்டிருக்கின்ற மனிதனுக்கு கொடுக்கப்படுகின்ற வருத்தம் இருக்கிறது அல்லவா, அவனுடைய மேனியிலே முளைத்திருக்கின்ற ஒவ்வொரு ரோமத்திற்கும் ஒவ்வொரு வகையான வருத்தம். உலகத்திலே யாரும் எத்தனையோ நோய்களுக்கு வைத்தியம் பார்த்திருக்கிறோம், மருந்து சாப்பிட்டிருக்கிறோம், மாத்திரை குடித்திருக்கிறோம். ஆனால் யாரும் என்னுடைய தலை முடி வலிக்கிறது என்பதற்காக, என்னுடைய தலையுடைய ரோமங்கள், என்னுடைய ரோமங்கள் ஒரு வகையான நோவை கொடுக்கிறது என்பதற்காக மருந்தெடுப்பது கிடையாது. அப்படி உலகத்திலே ஒரு நோயை கொடுத்திருந்தால் யாரும் முடியும் பட்டு இருக்க மாட்டார்கள். கண்ணியமான கனவான்களே, சகோதரர்களே, ஆனால் சக்கராத்துடைய கட்டம் இருக்கிறதே, ஒவ்வொரு ரோமத்திற்கும் ஒவ்வொரு வகையான ஆதாப். ஒரு ரோமத்திற்கு கொடுக்கப்படுகின்ற ஆதாபை எடுத்து லட்சக்கணக்கான அல்ல, எண்ணிக்கை அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் தெரியாத அளவு பயங்கரமான எண்ணிக்கைகளை கொடுத்து படைக்கப்பட்டிருக்கின்ற அந்த மலக்குமார்களுக்கும் பூமியிலே வாழுகின்ற மனிதர்களுக்கும் ஜின்களுக்கும் ஒரு ரோமத்துடைய அதாபை எடுத்து பகிர்ந்தளித்தாலும் அந்த அதாபு தாங்காமல் எல்லோரும் மௌத்தாகி விடுவார்கள் என்றார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எங்க நாம் தாங்க போகிறோம் கண்ணியமானவர்களே? இதுதான் சில பேருக்கு வேப்பெண்ணெயை விட கசப்பாக இருக்கும். அதே நேரம் அல்லாஹ் நாடினால் சில பேருக்கு அதை தேனை விட இனிப்பாக்கி விடுவான். சுவர்க்கத்துடைய காட்சிகளை பார்த்தால் எத்துணை வேதனை கொடுத்தாலும் தெரியாமல் அந்த மூமியினுடைய உடம்பை விட்டு அந்த ரூஹு பிரிந்துவிடும். அதை வேப்பெண்ணெயை விட கசப்பாக்குவதும் தேனை விட இனிப்பாக்குவதையும் அல்லாஹ் எங்களுடைய கையிலே தான் தந்திருக்கிறார். கண்ணியமான கனவான்களை, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, மரணம் வருகிறது, மௌத்தாகி விடுகிறார்கள். ஜனாதா வீட்டிலே வைக்கப்பட்டிருக்கிறது, குளிப்பாட்டப்பட்டிருக்கிறது, கபன் செய்யப்பட்டிருக்கிறது. ஜனாதாவை தூக்குகின்ற நேரம் நெருங்குகிறது. குடும்பங்கள் அழுகிறார்கள், கை சேதப்படுகிறார்கள். அதிலே சில
சில பெண்மணிகள் தலையை விரித்து போட்டிருக்கிறார்கள். அதிலே சில பெண்கள் எனக்கு கேடே, எனக்கு நாசமே, எனக்கு துன்பமே என்று கத்துகின்ற எத்தனையோ பெண்கள்